7ஆம் தேதி பிரஸ் மீட்லேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விக்ரம் மிஸ்ரி பிரஸ் மீட்டில் சொல்கிறார், ஏப்ரல் 22 சம்பவம் நடந்த உடனே நாங்கள் வந்து அவங்களுக்கு வார்ன் பண்ணோம், அவங்களுக்கு தெளிவுபடுத்தணும், நாங்கள் காத்திருந்தோம். அவர் நடவடிக்கை எடுக்காத மட்டுமல்ல எங்கள் மேலேயே ப்ளேம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ நாங்கள் மே 7ஆம் தேதி நம்ம ஆக்ஷன் ஆரம்பிச்சோம். இது வந்து விக்ரம் மிஸ்ரி அவர்கள் 7ஆம் தேதி பேட்டியிலே கொடுத்துருக்காரு. அப்போ வார்ன் பண்ணோன்னு சொன்னது நீ ஆக்ஷன் இல்லாட்டி நான் ஆக்ஷன் எடுப்பேங்கிறது தான். அது வந்து ஒரு எச்சரிக்கை. நம்ம வந்து ஒரு வீட்டில் ஒருத்தர் பிரச்சனை சொல்ல நீ சரி பண்ணிட்டியா நான் வரவா, இதை கேட்டு இவ்வளவு தான். அப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாரு, இவர் எப்படி மாற்றுறாரு ராகுல் காந்தி, நாங்கள் 8 ஃப்ளைட் எடுத்து வரோம், 9 மணிக்கு எடுத்து வரோம், பவால்பூரில் எடுத்து வருவோம், நாங்கள் வந்து பிஓக்கு எடுத்து வரோம், இது காட்டி கொடுத்த மாதிரி சொல்கிறார். எவ்வளோ ஆபத்தான வாதம். இப்படி நடக்கலை அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லுது. பாகிஸ்தானுடைய ராணுவதிகள் சொல்றாங்க, இப்படி நமக்கு ஒரு வார்த்தையோட சொல்ல என்ன தன்னா ஓடி போயிருப்பாங்க. அவர்களுக்கு எவ்வளோ சேதம் அவர்களும் ஒப்புக்கொண்டிருக்காரு. நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இதில் லாகூரில் வந்து எங்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்பு வந்து தாக்கப்பட்டிருக்குன்னு அவங்க தளபதி ஒப்புக்கிறார். நம்ம முன்னாடி சொன்னால் எப்படி பாதிக்கப்படும்? இவர் கொஞ்சம் கூட கூசாமல் வந்து உனக்கு எத்தனை ஃப்ளைட் போச்சுன்னு கேட்டுட்டு இருக்காரு. எங்கள் ஃப்ளைட் போச்சு ஏதாவது ப்ரூஃப் இருக்கா? நம்ம நடத்தின தாக்குதலுக்கு மே 7ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடத்தின தொடர் ப்ரெஸ் மீட்டுகளில் சேட்டலைட் இமேஜ், ஃபோட்டோ, இடம், பேர், டைம் அத்தனையுமே காட்டிடும். ஸோ நம்ம எங்கெங்கே தாக்குதல் நடத்தணும், எவ்வளோ தாக்குதல் நடத்தணும், எத்தனை மணிக்கு நடத்தணுங்கிறது நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மே 7ஆம் தேதி நடத்தின 9 தாக்குதல்கள், அது வந்து 22 நிமிஷம் இடைவிடாமல் நடந்துச்சு. அதில் பிஓகேல 5 இடம், பாகிஸ்தான் 4 இடம், ஸ்பாட் வரைக்கும் சொல்லி நம்ம வந்து அடிச்சு காட்டின வரைக்கும் பண்ணோம். அதன் பிறகு நம்ம நடத்தின தாக்குதல் சொன்னால் டெய்லி ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப தெளிவாக. அப்படி அவங்க ஏதாவது ஃபோட்டோ காட்டியிருக்காங்களா, அவங்க ஏதாவது வீடியோ காட்டியிருக்காங்களா? நம்முடைய விமான பாகங்கள் கீழே விழுந்த மாதிரி ஏதாவது காட்டிருக்காங்க. ஒன்று அவன் ஊரில் விழுந்துருக்கணும், ஏன் ஊரில் விழுந்துருக்கணும்ல. நான் அறிஞ்ச வகையில் நம்முடைய விமானங்கள் எதுவுமே எல்லை தாண்டலை. அக்கார்டிங் டு மை லிட்டில் நாலேஜ், ஐ மே பி ராங். நம்ம தாக்குதல் நடத்தின பூரா இங்கே இருந்த இடத்துலேருந்தே பண்ணோம், அல்லது நம்முடைய விமானங்களை நம்ம எல்லைக்குள்ளே பரவ வச்சு பண்ணோம். அவங்களுக்கு பூரா ட்ரோன் அட்டாக். நம்ம வந்து ராவல்பிண்டின்னு நினைக்கிறேன், இல்லை யார் கான் அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து ஒரு இடத்துல வரக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் பேஸில் அவங்களுடைய ரன்வேவை நம்ம வந்து தாக்குதல் பண்ணியிருந்தோம். அந்த ரன்வேல நடந்த விழுந்திருக்கக்கூடிய பெரும் பள்ளத்தை நம்ம ஃபோட்டோவாக எடுத்து காட்டியிருக்கோம். எவ்வளோ ப்ரிசைஸாக நம்ம அடித்தோம் பாருங்கன்னு தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அவர்களுக்கு என்னென்ன சேதம் எடுத்துன்னு நம்ம வந்து ஃபுல்லாக தெளிவாக சொல்லியிருக்கோம். நமக்கு என்ன சேதம் அவங்க ஏதாவது சொன்னாங்களா, வீடியோ இருக்கா, ஃபோட்டோ இருக்கா, காட்டியிருக்காங்களா? அப்போ ரெண்டாவது, ரஃபேல் மாதிரியான ஒரு விஷயத்தை அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதை ரொம்ப பெரிய பெருமையாக காட்டியிருப்பாங்க. யார்? பாகிஸ்தானே. ரஃபேல் அடிச்சிட்டோம்டா ரஃபேல். ஏன்னா நீங்கள் வந்து ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்கி இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்து வேணுமா வேண்டாமான்னு போயிட்டோன்னா அந்த ரஃபேலே தூக்கிட்டோம்டானா பரம சந்தோஷம். அப்படி ஒரு ஃபோட்டோ இருக்குதா, வீடியோ இருக்குதா? அந்த புகார் சொல்ல விட்டுருங்க. அவங்க அடித்து அவங்க பெருமை பண்ணுவாங்கல்ல. நம்ம வந்து ஒரு டைலாக் சொல்லணும், நான் அடித்த 4 பேர் தாதா தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஏதாவது பண்ணியிருக்காங்களா? அப்போ அவர்களே பண்ணாத கிளைமை இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ரைட். அடுத்து திரு பாரதி அவர்கள் வந்து ஏர் மார்ஷல் சொன்னது வருவோம். அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார், ஒரு போர் என்றால் எல்லா தரப்புலையும் சேதம் இருக்கும், இரு தரப்புலையும் இருக்கும், நமக்கும் இருக்குது. ஆமாம், ஆனால் என்ன அவங்க சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. நம்முடைய ஏர்ஸ் பேசஸ் ஃபுல்லாக சேஃபாக இருக்குது. ஒன்று, நம்முடைய விமானிகள் அத்தனை பேருமே வீட்டில் இருக்காங்க. ரொம்ப தெளிவாக நம்முடைய விமானிகள் யார், பைலட்டுகள் யார் அங்கே போயிட்டு விழுந்துட்டாங்க வச்சாங்க, அத்தனை சேஃபாக. நமக்கு ஆள் சேதம் ஏற்படலை. ஆள் சேதம் ஏற்பட்டது பூரா எல்லையில் அவர்கள் கண்மூடித்தனமாக நடத்தின தாக்குதல். உங்களுக்கு அவங்க வந்து நம்ம ஊரில் பஞ்சாப்லேயோ ராஜஸ்தான்லேயோ ஒரு அட்டாக் அடிச்சுட்டு அங்கே ராணுவ தளம் சேதம் அடைஞ்சுங்கிறது இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, சேதம் கட்டாயமாக இருக்கும், ஆனால் நம்முடைய விமானிகளுக்கு கிடையாது, நம்முடைய தளங்களுக்கு கிடையாது. பட் டேமேஜஸ் வில் பி தேர். அது ஆமான்னு சொல்கிறாங்க. அதில் அப்போ இவருக்கு என்ன தேவைப்படுது, ராகுல் காந்திக்கு என்ன தேவைப்படுது? நம்ம தெளிவாக சொல்கிறோம். ரஃபேல் மாதிரியான விஷயங்கள் நடந்தால் அவனே சொல்லியிருப்பான். அவனே சொல்லாத விஷயத்தை நீங்கள் ஏன் குழப்பறீங்க? உங்களுக்கு புரியுங்களா? உங்களுக்கு நாங்கள் அணுகுண்டு தாக்குதல் நடத்திட்டோன்னு பெருமையால் பேசியிருப்பாங்க இல்லையே. அவங்களுக்குலாம் அடித்து பதறாங்க. அவங்களுடைய டிஜிஓ தான் கால் பண்ணி 3:30 மணிக்கு நம்ம போர் நிறுத்திக்கலாங்கன்னு கேட்டார். இது அவங்களே ஒத்துக்கிறாங்களே. நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அவர்கள் எப்படி வருவாங்க? யார் அடி வாங்கியிருக்கணும் அவன் தானே வேண்டாங்கன்னு சொல்லிடுவான். சண்டையில் அப்பர் ஹேண்ட் எடுத்து ஏன் நிப்பாட்ட போகிறான்? சண்டையில் யார் லோயர் ஹேண்டில் இருக்கானோ அவன் தான் நிப்பாட்ட போகிறான். அப்போ அவர்கள் அடி வாங்கியிருக்கணும்னு அவங்களே ஒப்புக்கிறாங்க. நீங்கள் உட்காந்து பெருமை. அப்படி யாருக்காக வேலை பார்க்குறது? ராகுல் காந்தியுடைய தேசப்பற்று எந்த தேசத்தின் மீது இருக்கிறது? இந்தியா மீதா, பாகிஸ்தான் மீதா? எப்படி அவர் வந்து இந்திய வெளியுறவு மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்ல முடியும்? அவருடைய கூட்டாளியில் இருக்கக்கூடியவங்களே வந்து பயங்கரமாக வேற கணக்கு சொல்லுங்க. உமர் அப்துல்லா அங்கே உட்கார்ந்துருக்கிறார், இந்தி கூட்டில் உட்கார்ந்துருந்தார். அவருடைய தேசப்பற்று வந்து வியக்க வைக்கிறது. இவர் வந்து இவ்வளோ பேசுகிறார். ஓவைசி மத்திய அரசை வந்து வாங்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் அவர் வந்து முதல்ல நிற்கிறார். பாகிஸ்தானை விடக்கூடாதுங்கன்றார். இன்னும் ஏங்க நிறுத்தினீங்கன்றார். விடாதீங்க அவன் அடிங்கன்றார். அப்படி அவர்கள் எல்லாம் தன்னுடைய தேசப்பற்ற உச்சத்தில் வச்சு நிற்கும் போது இவர் பேசுகிற பேச்சு ரொம்ப ஷாக்கிங், வெரி பேத்தட்டிக். தாலிபான்கள் அரசு அமைச்சாங்கன்னு சொன்ன உடனே நம்ம போய் முதல்ல பேசுகிறோம். என்ன காரணம்னா, தாலிபான்களுக்கும் நமக்கு உறவு கிடையாது, ஆப்கானிஸ்தானுக்கும் நமக்கு உறவு. நீங்கள் மகாபாரத காலத்திலேருந்து காந்தகார் வந்து நம்ம கிட்ட இருக்கு.
மகாபாரத கலந்து அந்த காந்தாரி நீங்கள் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, காந்தஹாரை சேர்ந்தவர் காந்தாரி. அதனால் அந்த காலத்துலேருந்து நமக்கு வந்து ஒருங்கிணைந்த அகண்ட பாரதத்தில் அந்த கணக்கில் இருந்திருக்கு. அப்போ அங்கே அமெரிக்க அரசு இருந்தாலும், அங்கே வந்து தாலிபான் அரசு இருந்தாலும், முந்தைய அரசு இருந்தாலும், அவர்கள் என்னவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மோட நல்ல ரிலேஷன் எப்பயுமே. ஏன்னா ஆப்கான் மக்களுக்கு நம்ம குறையலாம் சொல்லுவோம். எப்படி நேபாள் மக்களுக்கு, பூட்டான் மக்களுக்கு, ஸ்ரீலங்கா மக்களுக்கு, மால்தீவ்ஸ் மக்களுக்கு, இது மாதிரி பிற இடங்களுக்கு இருக்குன்னா மக்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோமோ, அதே போல் மொரிஷியஸ் எல்லா இடங்களுக்கும் நம்ம வந்து அதே போல் ஆப்கானுக்கு வந்து நம்ம பெருசாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் டே ஒன்லேருந்து. அதனால் அவங்க நம்மகிட்ட எப்பயுமே நல்ல ரிலேஷன் வச்சுருக்காங்க. இன்னொரு விஷயம், பயங்கரவாதத்தின் துணை கொண்டு பாகிஸ்தான் வந்து ஆப்கானில் நிறையா ரப்சர் பண்ணிகிட்டே இருக்கு. அதனால் பாகிஸ்தானை வந்து ஒரு எதிரி நாடு அவங்க பார்க்குறாங்க. புரியுங்களா? ரெண்டு பேருமே மதத்தால் ஒன்று, ஆனால் அவங்களுக்குள்ளேயே தகராறு இருக்குது இந்த விஷயத்தெலாம். பங்களாதேஷ் எப்படி பிரிஞ்சது? ரெண்டு பேரும் ஒரே மதம் தானே. அவங்க மொழியால் அவங்க வந்து தாக்கப்பட்டாங்க. நீ பங்களாதேசி பேசுகிறவங்க, நீ பாங்களா பேசுகிறவங்கள நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பஞ்சாயத்து கூட்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. இங்கே வந்து மதம் ஒன்று தான், ஆனால் வந்து ஆப்கானிஸ்தானுடைய வளர்ச்சியை பாகிஸ்தான் என்றைக்குமே விரும்பினதில்லை. அதனால் டே ஒன்லேருந்து அவங்க எதிரிக்கு எதிரி நண்பங்கிற கணக்கில் இல்லை, தலிபான்கள் அப்படிங்கிற கணக்கும் கிடையாது. நாம் எப்பயுமே ஃப்ரெண்ட் ஆஃப் ஆப்கான், அது நம்ம டே ஒன்லேருந்து இருக்கோம். அது ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரியும். அதை ஆப்கான் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய தாலிபான் அரசு ஏற்றுக்கொண்டிருக்கு. நம்ம டே ஒன்று இன்னைக்கு இல்லை, அமெரிக்கா வெளியேறின உடனே அமைஞ்ச இடைக்கால அரசுலேருந்தே நம்ம அந்த உறவை பேணிகிட்டு இருக்கோம்.